இன்னைக்கு வந்து நித்யானந்தா மிஸ்டர் நித்யானந்த சாமி பத்தி அவர் பண்ணது கரெக்டா இல்ல தப்பான்னு அவரோட அவர்கிட்ட வந்து நம்ம கோரிக்கையை கேட்கணும் அவர் பண்ணது தப்பா இல்ல ரைட்டா கடைசியா அவங்க அறிவு புரிஞ்சுட்டு போவாரு. விஜய் சார் வணக்கம் சார். சார் உங்க குரு வந்து இவ்வளவு லீலைகள் பண்ணாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அவர் லீலைகள் பண்ணது பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு பிடிக்காத சில வாணிஜர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அதை விட இல்ல அவர் ஒரு சாமி தானே, அவர் ஒரு சாமி இப்படி பண்ணலாமா? அவருக்கு அவர் ஆன்மீகத்துல ஊனவர், ஆன்மீகத்துல ஊனதான் ஆமாடத்துல அவர் வேலை செய்யும் போது நீ அதை பார்த்துட்டுனா உங்களுக்கு செய்ய தோணுங்களா? கண்டிப்பா தோணுதான். அது வந்து சயின்ஸ், அது ஹார்மோன். இவர் விட்டு படத்தை பார்த்து செஞ்சா பரவாயில்ல, இவர் லைவா செஞ்சிருக்காரு. அதுதான் அதை பார்த்ததுனால நீ என்ன சொல்லுங்க கைவிடுங்க திருப்பி அதை வந்து செய்யணும். அவரு விட்டு படம் பார்க்கல சரிங்களா? அந்த நேரத்துல ஏன் கோயில்ல போய் பூஜைக்கு வரவங்க எல்லாம் புடவை அப்படியே படத்தை வச்சு போடுறாரு, இதெல்லாம் வந்து தப்பா சரியா தப்பா? நீங்க வந்து இப்படி கேட்டதுனால எனக்கு வந்து என்ன சொல்றது தெரியல. ஏன்னா வரது ஃபுல்லா ஆக்டிங் தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அவர் கேவலமா இருப்பீங்க, கேட்கல. அது வந்து என்னோட அது நீங்க கலராடுங்க. நீங்க சொல்ல போது ஃபீலிங் எனக்கு தெரியுது. ஏன்னா ஆன்டிக்கெல்லாம் வரும்போது குடிஞ்சு ஆட்சி வருவாங்க அப்படின்னு அவங்க காய பார்ப்பாரு மூணு, அது எனக்கு தெரியுது. அவரோட ஃபீலிங் வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் ஏன் வெளிப்படையா இப்படி வந்து அவர் செஞ்சாருன்னா அவர் வெளிப்படையா தெரியல, ரூம்குள்ள கூப்பிட்டு செஞ்சாரு. இல்ல பிடிக்காத காரணவங்க வந்து அது நீங்க தான் சொல்றாங்கல்ல, அது நான் கிடையாது. பிடிக்காத இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதை பார்த்துட்டு நானும் செய்யணும் வந்து கேட்டாங்க. நம்ம பொண்டாட்டி நீ எப்படி செய்யலாம் வந்து டேப்லெட் போட்டு அப்சார்ட் அடிக்கல, டிவிலே நீங்க பாத்தீங்க அப்படியே அப்சார்ட் அடிக்கும் போது துணிலாம் அப்படியே அலகலமா இருக்கு. அது வந்து டெய்லிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்றது, ஸ்டார்ட் எப்படி அடிக்கிறது, மற்றது எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்றது. நான் அப்புறம் வந்து டெய்லிக்கிட்டே 1 hour யோகா கிளாஸ் பண்றேன். அதுதான் அவர் பண்றதை பார்த்தா அவரே அப்படி பண்ணும்போது எங்களுக்கு அதுதான் பண்ண தோணுது. இப்ப நீங்க கூட என்ன பண்ணுங்க, இப்ப வந்து ஆட்டுக்காரங்க நினைச்சீங்களா 10 நிமிஷம் உங்களை அடிச்சுட்டு நான் பண்றதை பார்த்துருவேன், எல்லாத்தையும் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவீங்க தெளிவா சொன்னா பக்தர்கள் நாமளும் தெரிஞ்சுப்போம். இப்படி தலையில கை வச்ச உடனே உங்களுக்கு எழுதிடும் பொண்ணுங்களுக்கு 2 ஆட்டு ஆட்டினால 10 நிமிஷம் போயிட்டு அந்த பெட்டை பறிக்க போட்டு சில பேர் வரவங்களாம் எனக்கு குழந்தைகள் தான் வராங்க. நீங்க செஞ்சு குழந்தை கொடுத்துடுறோம். எவ்வளோ ஒரு சமூக சேவை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நித்யானந்தா அவரை பார்த்துக்கோம். அவர் விஜயானந்தர். இன்னைக்கோட இந்த எபிசோடு 1 வந்து முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். அடுத்த வாட்டி காஞ்சிபுரம் சாமியார் பார்ப்போம். நன்றி.